வணக்கம் நேயர்களே, இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது நன்மைகள் பல்கி பெருகும் ஆடிப்பெருக்கு திருவிழாவை பற்றிதான். பெருக்கு என்றால் பெருக்குதல் என்று பொருள். ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தொடங்கப்படும் எந்த செயலும் பல்கி பெருகும் என்பதால் ஆடிப்பெருக்கு என்று அழைக்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு நன்னாளில் விதைத்தால் தைப்பொங்கலன்று அறுவடை செய்யலாம் என்பது தமிழர்களின் நீண்ட பாரம்பரியமாகும். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் ஆடிப்பெருக்கு பற்றிய குறிப்பு உள்ளது. இதேபோல் பல சங்க இலக்கியங்களிலும் குறிப்புகள் உள்ளன. தமிழ் நாட்காட்டியின்படி தமிழகத்தில் ஆடி மாதத்தில் பருவமழை தொடங்கும். இந்த நேரத்தில் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வரும். மேலும் ஆடி மாதத்தில் விவசாயத்தில் விதைப்பு, வேரூன்றுதல் மற்றும் பிற செயல்முறைகள் சாதகமாக நடைபெறுகின்றன. ஆடிப்பெருக்கு என்பது அரசர்கள் மற்றும் அரசர்கள் காலத்திலிருந்து கொண்டாடப்படும் ஒரு சிறந்த திருவிழாவாகும். ஆடி மாதம் மழைக்காலத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த மாதத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து காவிரியில் புதிய வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. காவிரி நீர் உயரும். எனவே இந்த ஆடிப்பெருக்கு நாளை வரவேற்கும் விதமாகவும் காவிரி அன்னையை வழிபடும் விதமாகவும் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த நாளின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி ஆற்றங்கரையில் திரளான மக்கள் கூடி மஞ்சள் பிள்ளையாருக்கு தேங்காய், பழம், சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வர். பல பெண்கள் புதிய தாலிக்கயிறு மாற்றுவார்கள். சிலர் மஞ்சள் கயிற்றை மூத்த சுமங்கலிகளிடமோ அல்லது அவர்களது கணவர்களிடமோ கொடுத்து கட்டிக்கொள்வார்கள். இவ்வாறு செய்வதால் நித்திய சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலைகளை பொங்கி வரும் காவிரி ஆற்றில் போட்டு பூஜை செய்வார்கள். காவிரி அன்னை திருவரங்கம் அரங்கநாதரின் தங்கையாக கருதப்படுகிறாள். ஆடிப்பெருக்கு அன்று சமயபுரம் பகுதி விழாக்கோலம் பூண்டிருக்கும். இந்த ஊரில் சகோதரர்கள் தங்கள் தங்கை மைத்துனர்களை தங்கள் வீட்டிற்கு அழைத்து சீர் செய்யும் வழக்கம் இன்றும் உள்ளது. தம்பதிகளை இங்குள்ள ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு அழைத்து செல்வர். இந்த அம்மன் சமயபுரம் மாரியம்மனின் சகோதரியாக கருதப்படுகிறார். திருவரங்கத்தில் கோயில் கொண்டுள்ள அரங்கநாதர் சாதாரண மக்கள் செய்வது போல தன் சகோதரி காவிரி தாய்க்கும் சீர் செய்கிறார். ஆடிப்பெருக்கு நாளில் அரங்கநாதர் காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபத்தில் எழுந்தருளுவார். அங்குள்ள மண்டபத்தில் அரங்கநாதருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். மாலை வரை அங்கேயே வீற்றிருப்பார். பின்னர் தன் தங்கையான காவிரிக்கு சீதனம் தரும் வகையில் பட்டு, தாலி பொட்டு, மஞ்சள் போன்ற மங்கள பொருட்கள் ஆற்றில் மிதக்க விடப்படுகின்றன. அன்னை காவிரி தாயாருக்கு திருமால் மாலை அணிவிப்பதை காண எண்ணற்ற பக்தர்கள் திரளாக கூடி பெருமாளையும் காவிரி தாயையும் வணங்கி மகிழ்கின்றனர். ஆடிப்பெருக்கு திருநாளை வீடுகளில் எவ்வாறு வழிபடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். நதிக்கரைக்கு செல்ல முடியாத மக்கள் ஆடிப்பெருக்கு நாளில் வீட்டில் குளிப்பதற்கு முன் தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தை தொட்டு கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மின் சந்நிதம் குரு என்ற மந்திரத்தை ஓத வேண்டும். இந்த மந்திரத்தின் பொருளானது, இந்த தீர்த்தத்தில் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவேரி ஆகிய புனித நதிகள் உதிக்க வேண்டும் என்பதே ஆகும். நீராடிவிட்டு கோயில்களுக்கு செல்ல வேண்டும். கங்கையம்மன், பொன்னியம்மன் கோயில்களுக்கு செல்வது மிகவும் சிறப்பு. அம்மன் கோவில்களில் அபிஷேகத்திற்கு திரவியங்கள் வாங்கி கொடுப்பது மிகுந்த பலன் தரும். இந்த திருநாளானது இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நேயர்களே, நாமும் தமது இல்லங்களில் ஆடிப்பெருக்கு திருநாளை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.